கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இம்மட்டுமா இப்படி கிருபை இரக்கம் தயவு கூடுனதுக்காக நன்றி ஆண்டவரே. 2 ஆராதனைகளிலும் நீர் இடைப்பட்டீர். இந்த 3வது ஆராதனையிலும் நீர் எங்கள் மத்தியில் இடைபட வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை அனுப்ப வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கர்த்தர் நீர் பேசுவீராக. மனுஷ சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. திரும்பி போகும்பொழுது நம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு அப்படின்னு இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது மொத்தம் ஒரு 28 அதிகாரம் இருக்கும். அந்த மொத்த அப்போஸ்தலர் நடபடிகளையுமே ஒரு வசனத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா, ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தில் அது மொத்தமே அடங்கிடும். எந்த வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அப்போது இந்த எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு வசனத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளுக்குள்ளே மொத்தமாக படிக்க முடியும். உதாரணமாக 1 முதல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் சபையும் வசனமும் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா எருசலேமில் இருக்கும். 8ஆம் அதிகாரத்துலேருந்து சமாரியாவுக்கு போயிடும். 8ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எருசலேமில் உள்ள சபை மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போ எல்லோரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் போயிடும். அடுத்து 8லேருந்து 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமாரியாவிலிருந்து 17க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது புறஜாதியாருக்கு போயிடும். 18ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், பவுல் சொல்லுவார், நான் புறஜாதியார் இடத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இந்த வசனங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு வசனத்துலேருந்து அப்படியே இது முழு அப்போஸ்தலர் நடபடிகளையும் நீங்கள் சேர்த்து படிக்க முடியும். இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1 முதல் 7 வரைக்கும் அவர்கள் எப்படி ஊழியம் பண்ணார்கள், 8 முதல் 17 வரைக்கும் அவங்க எப்படி ஊழியம் பண்ணாங்க, 18 முதல் 28 வரைக்கும் எப்படி ஊழியம் பண்ணாங்கன்னு அதில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 7 வரைக்கும் அவங்க உயிர்த்தெழுதலின் வல்லமையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உயிர்த்தெழுத வல்லமையினாலே அப்படின்னு தான் வரும். ஆனால் 8ஆம் அதிகாரத்துலேருந்து வசனத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. வசனம் பரம்பிற்று, வசனம் அங்கே எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். அந்த வசனம் தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான ஆயுதம். ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இருபுறம் கருக்குள்ள பட்டயம், வேர்ட் இஸ் த ஸ்வாட் அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்கிறேன், சபை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் பெருகும், ஆனால் வசனத்தினால் மட்டும்தான் நிற்கும். அற்புதத்துக்கு வரவங்க, அடையாளத்துக்கு வரவங்க திரும்பி போக வாய்ப்பு இருக்குது. 9 குஷ்டர் 10 பேரில் 9 பேர் திரும்பி போயிட்டான் அற்புதம் வாங்கினவன். ஆனால் ஒருத்தன் தான் நின்னான். ஆனால் வசனத்துக்கு வந்தவங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 12 அப்போஸ்தலர்கள் அப்படியே நின்னாங்க. நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம், உம்மிடத்தில் என்ன இருக்குது, நித்திய ஜீவ வசனம் இருக்கிறது. அப்போ அற்புத அடையாளத்துக்கு வந்தவங்களில் 10ல் 1 நின்றுச்சு. வசனத்துக்கு வந்தவங்களில் 12ல் 1 தான் போச்சு, 11 நின்றுச்சு. இந்த வசனம் தான் கர்த்தருக்குள்ளே நிலைநிற்க பண்ணும். ஆரம்பத்தில் வரும்போது நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது ஆண்டவர்கிட்ட. அதான் வசனம் சொல்லுது, வனாந்தரத்தில் உன்னை நயங்காட்டி அழைத்தேன் அப்படிங்கிற ஆண்டவர். வரும்போது நம்மளை நிறைய விஷயம் சொல்லித்தான் வரோம். தேவைகள் இருக்குது, அற்புதம் தேவை, அதிசயம் தேவை, வியாதி இருக்குது, சுகம் தேவை. இயேசு எல்லாம் செய்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் சுகம் அளிக்கிறார், விடுதலை அளிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், விடுதலை ஆக்குகிறார், எல்லாம் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிலேயே நிற்கக்கூடாது. அதோடைய அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அஸ்திவாரம் வசனத்தின் மேல் போடப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தை அடிப்படையாய் கொண்டதாக இருக்கணும். இந்த வசனம்தான் உங்களை பல நேரங்களிலே வளர்ச்சி அடைய பண்ணும். வேத வாக்கியம், வேத வசனமும் ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான எக்ஸசைஸ். எதுக்காக இதை நம்ம இப்போது முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, பல நேரங்களிலே இப்பொழுது வசனத்துக்கு ஆல்டர்னேட்டாக சபைகளிலே நிறைய வருது. பல சபைகளில் போகும்போது நான் பார்க்குறேன், வசனத்துக்கு ஆல்டர்னேட்டாக நிறைய கொண்டாந்துட்டாங்க. ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாந்துட்டாங்க. அப்புறம் நிறைய களியாட்டங்கள் அல்லது நிறையா ஃபங்க்ஷன்ஸ்,
அப்புறம் டூரு, இந்த மாதிரி நிறைய இருக்குது சபையில். ஆனால் சபையில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் ஸ்டடி இல்லை. இப்போ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்களுக்கு ஐக்கியத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறோம், வாலிபர்களுக்கு ஒன்று வைக்கிறோம், அப்புறம் சிறு பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். இதெல்லாம் வசனத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துறதுக்கான வேலை. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பிடிச்சிட்டு டூர் போகிறாங்க, அப்புறம் வெளிநாட்டுக்கு டூருக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கே அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஜாலியாக இருந்துட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் செய்தி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதில் இந்த விளையாட்டையும் செய்தியும் ஒன்றா கலக்கும் போது விளையாட்டு செய்தியை ஜெயிச்சிரும். ஏன் தெரியுமா? செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம், இது முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு கேம் வச்சுருப்பாங்க. இவங்க மைண்டெல்லாம் எதில் இருக்கும்? அடுத்த கேமில் தான் இருக்கும். அதை நான் எப்போவும் சொல்லுவேன், இந்த கேம்ப் சைட்டு இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னா இந்த கேம்ஸையும் இந்த மீட்டிங்கையும் ஒன்றா கலக்கக்கூடாது. கேம்ஸ் விளையாட போகிறீங்களா, தனியாக போயிடணும், போயிட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடணும். நடுவில் அதுக்கு ஒரு மீட்டிங்கை வச்சு, ஏன்னா அதை ஸ்பிரிச்சுவலாக மாற்றுறாங்க இவங்க. எதுக்கு போனீங்க? கேம் விளையாட போனோன்னா தப்பாக போயிடும். நாங்கள் எல்லாம் கேம்ப் சைட்டுக்கு போய் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே விளையாடிட்டு வந்தோம். கூட இதையும் வச்சுக்கிட்டோம்னா என்னவாயிடும்? ஸ்பிரிச்சுவல் ஆகிடும். அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. வசனத்தை பியூராக அப்படியே கர்த்தர் சொன்னபடி சபை ஏற்றுக்கொள்ள தொடங்கும் போது சபை விருத்தி அடைய தொடங்கும். அப்போ இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த வசனம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். நல்லா கவனிங்க, வேத வசனம் விருத்தி அடைந்து சீஷர்கள் தொகை பெருகிற்று. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சர்ச்சுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. சர்ச்சில் வரக்கூடியதான முதலாவது பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இதுல எங்க பிரச்சனை இருக்குது? இந்த வசனத்துல என்ன பிரச்சனை இருக்கு? விசாரிக்க, சும்மா சவுண்டா சொல்லுங்க, விசாரிக்கப்படலைங்கிறதா என்னது? இப்ப அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனையே இல்லை. அதில் என்ன தெரியுமா பிரச்சனை? கிரேக்கரானவர்கள் எபிரேயர்கள்னு இருக்குல்ல, எப்போ சபைக்குள்ளே இந்த பிரிவு வந்துச்சோ பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இவங்க அத்தனை பேரும் ஒரு மனமாக இருந்தாங்க. ஒரு மனமாக இருக்கும்போது சபையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வல்லமையாக இருந்துச்சு, மிகப்பெரிய அளவில் பரம்புச்சு. அப்படியே அற்புத அடையாளம் எல்லாம் நடக்குது. எல்லாரும் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படியே சபை வந்து 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை வருது? கிரேக்கரில் மட்டும் நல்லா கவனிக்க மாட்டீங்க, எபிரேயக்காரங்களுக்கு மட்டும் தனியாக கவனிக்கிறீங்க அப்படின்னு சபைக்குள்ளே என்ன வருது? ஒரு பிரிவினை வருது. ஒரு மனம் போயிருச்சு. அங்கே ஆரம்பத்துலேருந்து 1ஆம் அதிகாரத்துலேருந்து வாசித்து பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது, 2ஆம் வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது, அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன். திருப்பி பாருங்கள் 5ஆம் அதிகாரம், ஒருமனப்பட்டு வந்தபோது. இந்த ஒருமனங்கிற வேர்டு வந்துக்கிட்டே இருக்கும் பைபிளில். எப்போ ஒருமனம் போச்சோ, சபைக்குள்ளே எப்போ ஒருமனம் கலையுதோ, அதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன? அவங்க அன்னைக்கு உள்ள சபையில் உள்ள பிரச்சனை என்ன? கிரேக்கர் யூதர் பிரச்சனை. பவுல் எழுதுறாரு, இங்கே கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஒரே ஒரு ரத்தத்தில் கழுவப்பட்டாச்சு, அத்தனை பேரும் ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள், இங்கே எங்கே விதமான பாகுபாடும் கிடையாதுங்கிறார். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய சபையாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. அவர் யார், இவர் யார், பாஸ்டர் யார், பாஸ்டர் அம்மா யார், மேலே ஒர்ஷிப் நடத்துகிறாரு, இவர் யாராக இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். அதை வச்சு அவங்களுக்கு வந்து அப்படியே என்னை கேட்டால் இது பிசாசினுடைய சுபாவம். பிரிவினை உண்டாக்குறது யார் சுபாவம்? பிசாசினுடைய சுபாவம். இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு சபைக்குள்ளே வந்தாச்சுன்னா இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. அத்தனை பேரும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள்.
இங்கே யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, ஜாதி கிடையாது, ஏற்ற கிடையாது, தாழ்வு கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது, படித்தவன் கிடையாது, படிக்காதவன் கிடையாது, எல்லோரையும் நேசிக்கும்படி இயேசு சொல்லி இருக்கிறார். எல்லாரும் ஒரே கான்செப்ட் தான். இங்கே எப்படி இந்த பாகுபாடு வருது? அப்படியே உட்காந்து கேட்கறது, சிஸ்டர் நீங்கள் எந்த பக்கமாக இருந்தால் என்ன, நீங்கள் என்ன ஊரை விசாரிக்க வந்தீங்க, ஆதார் கார்டை கொடுக்க போகிறீங்க? சபைக்குள்ளே உட்காந்து கேட்கறது, பிரதர் உங்கள் பேச்சு பார்த்தா நாகர்கோயில் மாதிரி இருக்கு. ஆமாம் நாகர்கோயில் நினச்சேன், நானும் நம்ம பக்கம்தான். நாகர்கோயில் குரூப் ஃபார்ம் ஆகும். அப்புறம் கேட்கறது, இது இங்கே உள்ளுக்குள்ளே நாகர்கோயில்னு தெரிஞ்சிட்டா எந்த ஊருக்காரு எந்த ஜாதிக்காரன்னு தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலினா அப்படி தெரிஞ்சுக்கலாம். எந்த ஊர் எந்த நாடாக இருந்தால் என்ன, எதா இருந்தால் என்ன, ஒரு ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டோம், ஒரு நாட்டுக்கு போக போகிறோம், அவ்வளோதான். நடுவில் இங்கே எல்லாம் மாறிடணும். யூதன் கிரேக்கன்ற பிரச்சனை வரக்கூடாது. இங்கே இந்த பிரச்சனை. வெளிநாட்டுக்கு போயிருங்க, ஒவ்வொரு ஊரில் ஒரு பிரச்சனை. அங்கே போயிட்டீங்கன்னா கேரளாவா தமிழ்நாடா பொத்தம் பொதுவா அங்கே பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டுக்குள்ள அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஸ்ரீலங்கன் சர்ச்சா, தமிழ் சர்ச்சா, மலையாள சர்ச்சா. எப்போ இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டோமோ அதுக்கப்புறம் எந்த பாகுபாடும் இங்கே கிடையவே கிடையாது. யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் சம உரிமை தான். அத்தனை பேரும் சமமாக தான் பார்க்கப்படுகிறோம். இங்கேருந்து பார்க்குறவங்க நல்லா தான் பார்க்குறோம், கீழே இருக்கிறவங்க தான் வேறு மாதிரி பார்க்குறீங்க. என்னவா இருக்கும், ஏதுவாக இருக்கும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஜாதி பார்க்குறவங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்க, படித்தம் படிக்காதவங்க பார்க்குறவங்க, நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் ஒரு மனதின் ஆவி இல்லாததுனால உங்களால் தான் வசனம் விருத்தி அடைய மாட்டேங்குது. அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, 6-7 என்ன சொல்லுது? கரெக்டாக இந்த சம்பவம் முடியும் போது வசனம் சொல்லும். இந்த சம்பவம் முடிஞ்சு அவங்க சரி பண்ணுவாங்க. அதை சபைக்குள்ளே ஒரு ஆளை, ஒரு டீமை போட்டு இதையெல்லாம் சரி பண்ணுவாங்க. எப்போ இந்த ஒரு மனம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடு சபைக்குள்ளே மறையுதோ, மறைஞ்ச உடனே 6-7 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகள், தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அவ்வளவுதான், தானா பெருகும். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். சொல்ற சுவிசேஷம் சொல்லிட்டே இருங்க. சீசருடைய தொகை பெருக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? வசனம் விருத்தி அடையும். வசனம் விருத்தி அடையணும்னா என்ன வரணும்? முதல்ல நமக்குள்ள இருக்கிற பாகுபாடு போகணும். இன்னைக்கு வசனம் விருத்தி அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் பாருங்க. டிவியில் உட்காந்து நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். அதாவது புறஜாதி மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வராங்க. ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஏன் வந்தாங்க அப்படின்னும் போது அங்கே நமக்காக கொஞ்சம் பேர் புறஜாதியார் அங்கே போராடிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், கிறிஸ்தவத்தில் எந்த பாகுபாடு இல்லைங்க, போனவொடனே பிரதர் சிஸ்டர்னு கட்டி பிடிக்கிறாங்க, பிரைஸ் லார்ட் சொல்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், அப்போ அவங்களுக்குள்ள ஜாதியே இல்லையா, அவங்களுக்குள்ள பாகுபாடு இல்லையாங்கிறான். நான் சொல்கிறேன் இல்லை, நானும் சொல்கிறேன் இல்லை. கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஜாதி பார்க்குறவன் கிறிஸ்தவன் இல்லை, முடிஞ்சு போச்சு. எங்களுக்குள்ளே இல்லை, பார்க்குறவன் கிறிஸ்தவன் கிடையாது. பார்க்குறவன் பார்த்துட்டு போகிறான். எங்களுக்குள்ளே வேறு என்ன செய்யறது? 11 சீசர் இருக்கிறான், ஒரு யூதாசும் இருக்கிறான். நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு நாள் அவனே நாண்டு கொண்டு சாவான். இன்றைக்கி சபை விருத்தி அடையாமல் இருக்கிறதுக்கும் சீஷர்கள் பெருகாமல் இருக்கிறதுக்கு காரணம் விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான இந்த பாகுபாடு. நான் சொல்கிறது வெறும் ஜாதி பாகுபாடு இல்லை, எல்லா பாகுபாடும் இருக்கு. பிஸ்னஸ்மேன் பாகுபாடு இருக்கு. பிஸ்னஸ்மேன் வேற மாதிரி உட்காந்துருப்பார். அவர் உட்காரும் போதே தெரியும் அவர் யாருன்னு. படித்தவர் வேற மாதிரி உட்காந்துருப்பார், படிக்காதவர் வேற மாதிரி உட்காந்துருப்பார். உட்காந்துருக்க தோரணையே சொல்லும். அவர் மேல் பட்டனை திறந்து விட்டார்னா அவர் வேற, மேல் பட்டனை போட்டால் அவர் வேற. அவங்களே சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் செயினை வெளியே போட்டிருக்காங்களே திருநெல்வேலிக்காரங்களோ, ஏன் செயினை வெளியே போட்டால் திருநெல்வேலி, செயினை உள்ளே போட்டால் வேற வேலி. எதுக்கு? இங்கே எந்த பாகுபாடுமே கிடையாது. சபை விருத்தி அடையணும், சீஷர்கள் பெருகணும்னா முதல்ல பாகுபாடு தொலையணும். எப்போ பாகுபாடு தொலைதோ நமக்குள்ளே யார் எதை நம்மகிட்டே வந்து கேட்குறாங்க சில நேரத்தில், சார் உங்கள் பேச்சை பார்த்தா மதுரை மாதிரியே இருக்குதே என்ன? இல்லை, எனக்கு கர்த்தர் கிருபையாக ஒன்று கொடுத்துருக்கிறார், அது வரைக்கும் சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நான் இருக்கிறது சென்னையில், ஒரு வயலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு காரம் என்ன பாகுபாடு எதுவும் தெரியாது, மொத்த கன்ஃபியூஷனும் அங்கே தான் இருக்கும். அதனால் அடுத்த கேள்வி கேட்பாங்க, ப்ராப்பர் சென்னையா அப்படின்னு. இம்ப்ராப்பர் சென்னை. எதுக்கு இப்போ நான் சென்னையாக இருந்தேன் என்ன, இல்லையா என்ன, எதாக இருந்தால் என்ன, அதில் கண்டுபிடிக்கிறதுல அப்படி ஒரு ஆர்வம். வசனத்தில் தேடுறதுல ஆர்வம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுறதுல ஆர்வம் இல்லை. எதில் ஆர்வம் இருக்கு? பேசுகிற ஆள் யாராக இருப்பார்? நல்லா பேசுகிறாரு நம்ம ஊருக்காரரோ, ஏன் வேற ஊருக்காரன் நல்லா பேச மாட்டேன்னா?
சபையில் வந்துட்டீங்களா, இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது, யாரை பற்றி பாகுபாடு, எதை பற்றியும் கிடையாது, எதை பற்றி பேசவும் கூடாது, தேவையும் இல்லைங்க. அப்படிப்பட்டவர்கள் முதல்ல மாறுங்க. நீங்கள் மாறினாதான் சபை விருத்தி அடையும், வசனம் விருத்தி அடையும், சபை பெருகும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நடுவில் சில அப்படியே உட்காந்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கிறது, வளர விடாமல் ஒரு ஓட்டையை போட்டு ஓட்டை போட்ட மாதிரி. சபைக்குள்ளே யாரும் யாரையும் நல்லா இருக்கியான்னு கேளுங்க, சாப்பிட்டியான்னு கேளுங்க, உடம்பு சரியில்லையான்னு கேளுங்க, எந்த ஊருன்னு கேட்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த ஊருன்னு மட்டும் கேட்காதீங்க, யாருன்னு கேட்காதீங்க, கேட்டாலும் சொல்லாதீங்க. யாராவது கேட்குறாங்களா நீங்கள் எந்த ஊர்னு, வேலையை பார்த்துக்கிட்டு செய்தியை பாருன்னு சொல்லுங்கள். என்ன இப்படி பேசுகிறீங்க, அடுத்து அடிப்பேன்னு சொல்லுங்கள். இப்படிலாம் சொன்னா தான் திருந்தும் போல, வேற என்ன சொல்கிறது? அங்கேருந்து கிளம்பி வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்குறது, புதுசாக வந்திருக்கீங்களோ? ஆமாம். எந்த பக்கம்? இந்த 2 கேள்வி இனிமேட்டு வச்சுக்கோங்க. யாராவது கேட்டாங்கன்னா வேலையை பாருங்கள், செய்தியை பாருங்கள், எதுக்கு வந்தீங்கன்னு கேளுங்க. இப்படிலாம் பேசாதீங்கன்னாங்கன்னா நீங்கள் மரியாதையாக பேசுங்கன்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். சபை இன்னைக்கு வளர்ச்சி அடையணும், வசனம் விருத்தி அடையணும்னா முதலாவது நமக்குள்ளே இருக்கிற பாகுபாடு தொலையணும். லாங்குவேஜ் பேரிகார்டு போனோம். எந்த மொழிக்காரரு, எந்த ஊருக்காரரு, அப்புறம் என்ன இனக்காரரு எல்லாம் போனோம். இங்கே யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, எதுவும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், ஒரே பிதாவுக்கு நாம் அத்தனை பேரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அல்லேலூயா. முதலாவது வசனம் அவர்களுக்குள்ளே விருத்தி அடைந்ததுக்கு காரணம், தங்களுக்குள் இந்த ஒரு மனதை கெடுக்கக்கூடிய காரியங்களை எடுத்து விட்டார்கள். அவர்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. யாராவது ஏதாவது பாகுபாடு பார்த்தாங்களா, தூக்கிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாகுபாடு பார்த்த இன்னொரு அப்போஸ்தலன் இருக்கிறான் பைபிளில். ஒரு இடத்துல இருக்குது, பவுல் சொல்றாரு, யூதர்களோடு கூட சாப்பிட்டு புறஜாதியரோடு சாப்பிட்டு கொண்டிருந்த போது யூதர்கள் வந்தாங்கன்னு சொல்லி பேதுருவும் பர்னபாவும் என்ன செய்தார்களாம், மாய்மாலம் பண்ணினார்கள்னு சொல்றாரு. பவுல் எழுதுறாரு, மாய்மாலம் பண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? பவுல் சொன்னது கரெக்ட்னு பைபிள் ஒத்துக்குது. அப்படியே பேதுரு பக்கத்துலேருந்து பைபிள் பவுல் பக்கம் திரும்பிடுச்சு. ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, உன்மேல் என் சபையை கட்டுவேன்னாரு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அஸ்திவாரம் விட்டேங்கிறார். அப்போ சபையை கட்டினால் யார்? அப்படியே அழைப்பு மாறிடுச்சு. அழைப்பு மாறி யார் கையில் போயிடுச்சு? பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 தடவை சொல்கிறார், புறஜாதியாரை வெறுக்காத, ஒரு பெரிய துப்பட்டியில் எல்லாம் வந்துச்சு, அடித்து புசின்றாரு. 3 தடவையும் அவர் அடித்து புசிக்கல, போயிடுச்சு துப்பட்டா மேலே. ஆனால் அவர் கொர்னேலியஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் போனாரே ஒழிய அவருக்கு இன்னும் மைண்டு மாறல. யூதர்களை பார்த்தா வேற, அப்போ மற்ற புறஜாதியாரை பார்த்தா வேற. இந்த தாட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்தது, இந்த தாட்டை உடைக்கிற ஆள் யாருன்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வந்தான் பவுல் உள்ள. அவன் சொல்கிறான், உங்ககிட்ட ஊழியம் பண்ணுறதுக்கு புறஜாதியார்ட்ட நான் போயிடுவேன் போடான்ட்டு போயிட்டான். அப்படியே உதறி தள்ளிட்டு போயிட்டான் துப்பட்டாவை. நான் புறஜாதியார் இடத்தில் போகிறேன். ஏன்? எனக்கு யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, எனக்கு கிறிஸ்து மட்டும்தான் அப்படிங்கிறான். நமக்கும் அப்படிதான், கிறிஸ்து மட்டும்தான். நம்ம எந்த ஒரு காரணம் இல்லை, எந்த மொழிக்காரனும். இங்கே நம்ம எல்லாம் எதுக்காக சேர்த்துக்கொள்ளப்பட்டோம் தெரியுமா? இயேசுவினாலே ஒன்றாக்கப்பட்டு இருக்கிறோம், அவருடைய ரத்தத்தாலே ஒன்றாக்கப்பட்டு இருக்கிறோம், வேற எதனாலேயும் ஒன்றாக்கப்படலை. ஆண்டவர் அவரை மதுரைக்கு வர சொன்னார், என்னை சென்னைக்கு வர சொன்னார், ஒவ்வொருத்தரையும் ஒர்க் சொன்னார். ஆனால் அத்தனை பேரையும் கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வைக்க போகிறாரு. அதுக்கு தான் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எந்த பாகுபாடும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது லாங்குவேஜ் பேரிகார்டாக இருக்கட்டும், கேஸ்டிசமாக இருக்கட்டும், அல்லது வேற எந்த பிரிவினையாக இருக்கட்டும், நத்திங் பிட்வீன் அஸ். வி ஆர் ஆல் சன் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த ஒன் காட். அவ்வளோதான், அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும், ஆனால் சபை இதனால் வளர்ச்சி அடையும். சபை வளர்ச்சி அடையும், வசனம் விருத்தி அடையும், வசனம் எல்லா பக்கமும் போகும். ரெண்டாவது, அடுத்த ஸ்டேஜுக்கு வசனம் போகுது. எங்கே போகுது பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 12:24 வாசிங்கள். அப்போஸ்தலர் 12:24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். நமக்கு என்ன தேவைன்னா, அதுக்கு முந்தின வசனம் தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இப்போ 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. சால்வ் பண்ண உடனே வசனம் சொல்லுது, வசனம் விருத்தி அடைந்து சீஷர்கள் தொகை பெருகிற்று. இப்போ அப்படியே போயிட்டே இருக்குது. 12ஆம் அதிகாரத்தில் அடுத்த பிரச்சனை ஒன்று வருது. அடுத்த பிரச்சனை வந்த உடனே இம்மிடியட்டாக கர்த்தர் ரியாக்ட் பண்ணுறாரு. அதுக்கு அதான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு 3-4 விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் நடந்த உடனே வசனம் பெருசாச்சு, வசனம் விருத்தி அடைந்தது, வசனம் பரம்பிற்று இப்படின்னு இருக்கும். இந்த வசனம் பரம்பரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். அதை கிளியர் பண்ணால் தான் அது நடக்கும். வசனம் பரம்புறது
அப்படின்னா அந்த வசனம் பரம்புவதற்கு போவதற்கு இதெல்லாம் பேரிகார்டு தடையாக இருந்திருக்கு. கர்த்தர் ரிமூவ் பண்ணுறார். இப்போ அந்த 12ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் நீங்கள் வாசிச்சிங்க. அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 20வது வசனத்திலிருந்து அக்காலத்திலே ஏரோது அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த ஏரோதுடைய இஷ்யூ நடந்து முடியுது. நீங்கள் 1ஆம் வசனம் வாசிச்சிங்கனாலே ஏரோதில் தான் ஆரம்பிக்கும். 12:1 ஆரம்பிச்சிங்கனாலே ஏரோதில் தான் ஆரம்பிக்கும். ஏரோது பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். பிரச்சனை பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு யாக்கோபை கொலை பண்ணுறார், அடுத்து பேதுருவை கொலை பண்ண பார்க்குறார். இந்த இஷ்யூ போயிட்டு இப்போ ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார். வசனத்தை பேச ஆரம்பித்த போது இப்பொழுது ஜனங்கள் சொல்கிறாங்க, இது என்ன சத்தம்? தேவனுடைய சத்தம். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். 22வது வசனம். இது வரைக்கும் கரெக்ட், பர்ஃபெக்ட். கர்த்தர் எவரையும் பயன்படுத்துகிறார், யாரை வேணால் கர்த்தர் பயன்படுத்த தொடங்குறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வசனம் பரம்பரத்துக்கு முன்னாடி ஒரு பேரிகார்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிமை வந்துக்கிட்டே இருக்கு. அது கர்த்தர் பக்கம் போகாமல் தன் பக்கம் திருப்பக்கூடியவர்கள். கர்த்தருடைய பக்கம் போகாமல் தன் பக்கம் திருப்பக்கூடியவர்கள். இந்த தன் பக்கம் திருப்பக்கூடியவர்களுக்கு நியாய தீர்ப்பு அங்கே வருது. கர்த்தருடைய வசனத்தில் 2 காரியம் உண்டு. நம்ம எல்லாம் நினைக்கிறபடி அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு இருக்குது இல்லையா? இருக்குல்ல, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஒரு புறம் என்ன செய்யுது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா ஒரு பக்கம் ஒரு ஆளை அது என்ன செய்யுது? வெட்டுது. அப்போ இந்த பக்கம் என்ன செய்யும்? நம்மளை என்ன பண்ணும் அது? நீங்கள் வெட்டுப்பீங்களா? அப்படி நம்மளை அது வெட்டுமா? அப்போது அந்த பக்கத்தையும் வெட்டிக்கிட்டு இந்த பக்கத்தையும் வெட்டுக்குமா? அவருடைய அர்த்தம் அதில் ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு, அவர்களை வெட்டுகிறது. ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு, ஒரு பக்கம் சுத்திகரிப்பு. இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு நாமே நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டோம், அதுக்கு பேர் தற்கொலைன்னு பேர். அப்போ இந்த பக்கம் அதை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, ஊன அணுக்களை அது ஊட உருவுகிறது, உருவி போய் சரி பண்ணுது. இப்போ டாக்டர் கத்தி எடுக்கிறதுக்கும் யுத்தத்தில் ராஜா கத்தி எடுக்கிறதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. அங்கே ராஜா எடுக்கிறது யுத்தம், மரணத்தை கொண்டு வரும். இங்கே இது மரணத்திலிருந்து மீட்கும். இதே கத்தி. ஒரு புறம் கருக்குள்ளது எதுக்கு? நியாய தீர்ப்பு. ஒரு புறம் கருக்குள்ளது எதுக்கு? சுத்திகரிப்பு. என் பக்கம் இருக்கிறது சுத்திகரிக்கிறது, அந்த பக்கம் இருக்கிறது நியாய தீர்ப்பு. இது எதுக்காக இருபுறம் கருக்குள்ளதுன்னா, அடுத்தவனை மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, என் பக்கமாக அது என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். இங்கே ஏரோதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, புகழ் வருது. ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒருத்தனை பிடிச்சிட்டா ஆண்டவருக்கு அவர் ஆசீர்வதிக்கிற மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே அப்படி இருக்கும். அப்படி அள்ளி விடுவார். வானத்தின் பலகனியை திறக்கிறாருன்னு இருக்குல்ல, இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டுட்டாரு, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டார் நம்ம ஆண்டவர். சில நேரத்தில் அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு, அதாவது நல்ல மார்க் எடுத்து ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா பிள்ளை கேட்கறத விட அதிகமாக என்ன செய்வார்? வாங்கி கொடுப்பார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான். அந்த கேள்வி அவருக்கு என்னவாயிருச்சு? அந்த ஜெபம் பிடிச்சிருச்சு. உடனே சொல்கிறாரு, என்ன ஞானம் அதையும் கொடுக்குறேன், கேளாத ஐஸ்வர்யம் தரேன் வச்சுக்கோ அப்படிம்பார். ஆபிரகாம்கிட்ட கேட்பார் ஆபிரகாம், ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு எப்போ தருவீங்க, எவ்வளோ தருவீங்க? உடனே ஆண்டவர் சொல்வார், தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டுமோ அந்த மாதிரி நட அப்படிம்பார். அவர் ஏந்திரிச்சு கானானை நடப்பார். நடந்து முடிஞ்சவொடனே கர்த்தர் சொல்வார், எல்லையை நோட் பண்ணிக்க அப்படிம்பார். சரி ஆண்டவர், என்ன எல்லை? ஐப்ராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும். இவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலில் இருக்கிறார், கானானுக்குள்ள. கானானில் எவ்வளோ நடந்தோ அதானே தரணும், அதான மெத்தடு. கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் தெரியுமா? 15ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் ரெண்டுத்துலேயும் இருக்கும். நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் ரெண்டுத்துலேயும் இருக்கும். நீங்கள் அப்புறம் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்வார், ஐப்ராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும் அள்ளி கொடுக்குறாரு. ஈராக்கை எடுத்துக்கோ, சிரியா எடுத்துக்கோ, லெபனான் எடுத்துக்கோ, இந்த பக்கம் ஈஜிப்டில் பாதி எடுத்துக்க. ஆண்டவரே கானான் தானே நடந்த வச்சுக்க. அதான் நம்ம ஆண்டவர். ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா இடம் கொண்டு போகாத மட்டுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த தேவன் அப்படி தான் இருக்கிறார். அவர்கிட்ட எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிக்கடி நாங்கள் சகோதரர்கள் வண்டியில் போகும்போது பேசுவோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்ததுக்கு
ஒன்றும் பெருசாக பவுல் மாதிரிலாம் தியாகம் பண்ணிடலைங்க யாரும். பட்டணம் தோறும் அடி வாங்கி சும்மா கடல் மேலே 14 நாள் இருந்து பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலையை விட்டுட்டு ஊழியத்தை கூப்பிட்டாருன்னு வந்தேன், அவ்வளோதான். அதுக்கு என்ன எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாருன்றீங்க. சந்தோஷமாக வச்சுருக்காரு, நிம்மதியாக வச்சுருக்காரு. இன்றைக்கி வேலை பார்க்குறவங்க எவ்வளோ பெரிய நாட்டில் எங்கே வேணால் வேலை பார்க்கட்டும், ஒர்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஜாப் என்வைரன்மெண்ட்னு ஒன்று இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிறது. இது அத்தனையும் ஊழியத்தில் மட்டும்தான் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், என்வைரன்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் அற்புதமாக இருக்கும். போதாததுக்கு நமக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை கொடுக்குறார், ஆசீர்வதிக்கிறார், குறையில்லாமல் வச்சுருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதான் நாங்கள் பேசிட்டு வருவோம், நம்மளெல்லாம் இவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு. பரலோகத்தில் போய் பவுல் பக்கத்தில் உட்காந்தா பவுல் நம்மளை எப்படி பார்ப்பான்? அப்படியே பார்ப்பான். நாம் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து அப்படி திரும்பி பார்ப்பான், தம்பி என்ன உபத்திரவம்? இல்லை, டோல்கேட்டில் 3 மணி நேரமாக நின்றுட்டு இருந்தோம். அவன் சொல்லுவான், கடல் மேலே 14 நாள் அந்த போட ஏஞ்சி போய் பின்னாடி உட்காருப்போ அப்படிம்பா. விளையாட்டுக்கு சொல்கிறேன், அவனோட கம்பேர் பண்ணால் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து சந்தோஷப்படுறாரு. சரி, அவன் அன்றைக்கி ரோடு போகிறதுக்கு கஷ்டப்பட்டான், நல்ல ஹைவேஸ் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு பவுல். நம்ம அதுக்கு மேலே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், நம்ம அண்ணங்க போட்டு வச்சுட்டு போனது தான் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவர் விரும்புறது ஒன்று என்ன தெரியுமா? இவ்வளவும் கொடுக்குறேன், ஆனால் மகிமையை மட்டும் நான் யாருக்கும் தர மாட்டேன். மகிமை என்னுடையது, அது என் பக்கம் கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு வசதியில் ஆசீர்வதிக்கும் போது இந்த கனம் மகிமை எல்லாம் நம்மளை சுற்றி வரும்போது அதில் தேனை எடுத்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராப் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிடக்கூடாது. மண்டையில் கொஞ்சம் கூட ஏறக்கூடாது. யாராவது வந்து சொல்லுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு, கர்த்தருடைய கிருபைன்னு ஓடி போயிடணும். நான் இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் பாப்பார், தம்பி என்ன பேச்சு வேற மாதிரி போகுது வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு. நான் 5 வயசுலேருந்தே சாதகம் பண்ணுறேன். அப்படியே பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம், ஓ சாதகம் பண்ணுறீங்களா நீங்கள்? தம்பி நீங்கள் கிட்டார் வாசிச்சா ஒரு தேவ பிரசன்னம் இருக்குது, அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டவர் பாப்பார், எப்படா என் பேரை சொல்லுவேன், எப்போ என் பேரை சொல்லுவேன்? நல்லா கவனிங்க, நமக்கு நல்ல குரல் இப்போ இருக்கே, இது தக்கர டப்பா மாதிரி மாறத்துக்கு 10 நிமிஷம் ஆகாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கரகரன்னு மாறத்துக்கு 10 நிமிஷம் ஆகாது. அந்த நேரத்தில் எவனாவது ஒருத்தன் வந்து அண்ணாச்சி பழத்தையும் ஐஸ்கிரீமையும் கொடுத்துட்டு போனான்னா கதை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. இதான் சொல்கிறேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் வெளியே இருக்கிற டஸ்ட்டுக்கும் நாமெல்லாம் இன்னும் நல்ல குரலோடு இருக்கிறோம்னா அது பியூர் கர்த்தருடைய கிருபை மட்டும். நிஜமாக தான். நீங்கள் வெளியே போய் முகத்தை கழுவுங்க, கருப்பு மேக்கப் போட்ட மாதிரி தண்ணி வருது. என்ன இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னா, அவ்வளோ டஸ்ட்டில் பாதியும் உள்ளே போயிருக்குமா இல்லையா? கொஞ்சமாவது உள்ளே போயிருக்குமா இல்லையா? மூக்கு வழியா வாய் வழியா? இதையெல்லாம் தாண்டி நம்ம நல்லா பாடுறோம்ல. சினிமாவில் பாடுறவங்க அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. போய் அதுக்குன்னு தனியாக ப்ராக்டிஸ் எடுத்து குரலை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு நாள் சினிமாவில் பாடுற ஒருத்தரை பற்றி போட்டிருந்தாங்க, அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாராம், ரொம்ப சூடாக சாப்பிட மாட்டாராம், ரொம்ப சில்லுன்னு சாப்பிட மாட்டாராம், விதம் தான் சாப்பிடுவாராம், சூடான பாடி ஹீட் ஆகிற பொருட்கள் சாப்பிட மாட்டாராம். அவர் குரலை மெயின்டைன் பண்ணுறாராம். நம்மளை யோசித்து பாருங்கள், எது கிடைக்குதோ மிஷின் போட்டு அரைக்கிற மாதிரி மொத்தத்தையும் அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது டைமும் கிடையாது. காலையில் கொடுத்தாலும் சாப்பிட்றோம், மத்தியானம் கொடுத்தாலும் சாப்பிட்றோம், நைட்டு 12 மணிக்கு யாராவது வீட்டுக்கு அல்வா வாங்கிட்டு வந்தால் ஒரு பீஸ் சாப்பிட்டு தான் படுக்கிறோம். தூக்கம் வர மாட்டேங்குது, வாங்கிட்டு வந்தாங்களே. ஏன்னா நாளைக்கு காலையில் மிச்சம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறாங்க. அதனால் எதுக்கும் ஒரு பீஸை சாப்பிட்டே படுத்துருவோம். இவ்வளத்தையும் தாண்டி நம்மளை பத்திரமா குரலை பார்த்துருக்கிறாரு, பேச்சை பார்த்துருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. இதில் 1% கன மகிமை கூட நமக்குரியது அல்ல, 100% தேவனுக்குரியது. எப்போ நீங்கள் தேவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ கன மகிமையை, இந்த வசனம் நடக்கும். வாசிங்க 12:24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு. வளர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கும். கர்த்தரை உயர்த்த உயர்த்த, ஏன்னா கர்த்தர் தான் வசனம். கர்த்தருக்கு மகிமை கொடுக்க 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 1% கூட நீங்கள் எடுக்காதீங்க, 1% கூட எடுக்காதீங்க, எந்த பர்சன்ட் எடுக்காதீங்க. எல்லாமே கர்த்தருக்கு தான். பேசுறது, இப்போ பேசுறது கர்த்தருடைய கிருபையில் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப கர்த்தரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு விஷயத்துக்கு. என்னென்னா, எனக்கு பாட வராது. நான் பாடினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா 3 வாசல் இருக்குது, எப்படி கிளம்பிடுவீங்க அத்தனை பேரும்? ஒருத்தர் வந்து நம்மளை கவுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஏன் பிரதர் பாடக்கூடாதுன்னாரு. ரொம்ப சந்தோஷம், பிரைஸ்தலாம். நம்மளை கவுக்கிறதுக்கு ஒரு ஆள் பிசாசு அமைச்சிருக்கான்னு நினச்சிக்கிட்டேன். நான்லாம் பாடினா என்னத்துக்காகும்? நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? ஆண்டவர் பேசுகிற வேலையை கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 19 வருஷமாக இதை செஞ்சிட்ருக்குறோம். இந்த பேசுகிற வேலையை இந்த ஒரு 19 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம் ஊழியத்தை. இதில் நான் பேச முடியாமல் மீட்டிங் கேன்சல் ஆனதுன்னு ஒன்று கூட கிடையாது இது வரைக்கும். ஃபீவர் வந்துச்சு, தொண்டை பிடிச்சிச்சு, பேச முடியல, தொண்டை கரகரப்பாயிருச்சு, இல்லை தொண்டை கட்டிக்குச்சு, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிற ஒரு மீட்டிங் கூட கேன்சல் ஆனதே கிடையாது. கொரோனாவில் கேன்சல் ஆச்சு, அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 19 வருஷமாக ஏறக்குறைய எல்லா வாரமும் எங்கேயோ ஒரு இடத்துல பேசுகிறோம், நடுவுலையும் பேசுகிறோம். இவ்வளவும் பேசுவதற்கு பரலோகம் கிருபை பாராட்டி இருக்கிறது, நான் அல்ல. ஏன்னா இவ்வளோ பேச முடியாது திடீரில் நடுவில். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு போகிறோம், ஒவ்வொரு ஊர் தண்ணியை குடிக்கிறோம், அந்தந்த ஊரில் தண்ணியில் குளிக்கிறோம், அங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றோம். கனடாவுக்கு போனால் அங்கே, யூகேக்கு போனால் அங்கே 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸு, கனடாவுக்கு போனால் 10 டிகிரி, நார்வேக்கு போனால் 0 டிகிரி, அப்படியே சவுதி அரேபியாவுக்கு கூப்பிடுவாங்க 42 இருக்கும், உச்ச சூடு. இங்கே பயங்கர குளிர் அங்கே இருக்கும். இப்படி எல்லா கிளைமேட்டு, எல்லா சாப்பாடு. ஸ்ரீலங்காவுக்கு போனோம்னா காரத்தினுடைய உச்சம். இந்த பக்கம் போனோம்னா காரம் உப்புனா என்னன்னே தெரியாது, ஐரோப்பா பக்கம். அதையும் சாப்பிட்றோம், இதையும் சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம். சிலர்லாம் சொல்லுவாங்க பார்க்கும்போது, எனக்கு எங்கள் வீட்டை தவிர வேறு எங்கே பார்த்தாலும் தூக்கம் வராதும்பான். சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? நமக்கு எங்கே பார்த்தாலும் வரும், ட்ரெயின்லேயும் வரும், ஃப்ளைட்லேயும் வரும், வண்டியிலையும் வரும், வீட்லேயும் வரும். கிருபைதான் சொல்கிறேன் நான். ஏன் தெரியுமா? நான் தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போகும். ஆனால் கர்த்தர் அந்த நித்திரையை அழிச்சிருக்கிறார். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ஏற்றுக்கொள்ளி வைக்கிறார், எந்த தண்ணி குடித்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி வைக்கிறார். அவ்வளவும் 100% கிருபையே. அன்றைக்கி ஒருத்தரோட போயிட்டு இருந்தேன் ட்ரெயினில். அவர் என்னை கேட்டார், இந்த பக்கம் உட்கார முடியுமான்னாரு. ஏன்? ட்ரெயின் இப்படி போகும்போது உட்காந்தா எனக்கு வாந்தி வரும்னாரு. அதாவது அவர் இப்படி உட்காந்துருக்காரு, ட்ரெயின் ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்குது அவருக்கு. அப்படி உட்காந்து அவருக்கு என்ன வருமா? வாந்தி வரும். நான் சொன்னேன், வந்துருங்க இப்படி உட்காருங்க, எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு சிலர் இருக்காங்க, ட்ரெயினில் போனால் வாந்தி வரும், சிலருக்கு காரில் போனால் ஹில்ஸ் ஏறினா வாந்தி. ஒவ்வொரு யூட்டனுக்கும் எடுத்துக்கிட்டே போவான், ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் குவாக்கமாக வண்டி நிற்கும், அடுத்த ஹேர்பின் பெண்டு குவாக்கமாக வண்டி நிற்கும். நிஜம் நான் சொல்கிறது. நம்ம ஒரு பக்கெட்டோட போனால் நல்லது, வண்டி நிற்காமல் போனோம்னா. இதில் எதுவும் நமக்கு இல்லை. அதுவே எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க, இல்லையா? மலை மேலே ஏறினா வாந்தி எடுக்கிற ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், எனக்கு பெட்ரோல் ஸ்மெல்லே ஆகாதுன்னாரு. அப்புறம் எப்படி வெளியே போகிறது? அவன் சொல்கிறாரு, எனக்கு பெட்ரோல் ஸ்மெல்லே ஆகாதுங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லா ஸ்மெல்லும் ஆகும், பெட்ரோல், டீசல், கெரோசின். இப்போ நம்ம எந்த ஸ்மெல்லில் இருக்கிறோம் நமக்கே தெரில. நிறைய நேரத்தில் மூக்கு அடைச்சி வச்சுடுவார், தேவையில்லாத ஸ்மெல்லெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். எதுக்கு சொல்கிறேன்? 100% கிருபையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் மகிமையை எடுப்பதற்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை. மகிமையை கர்த்தர் பக்கம் திருப்பிக்கிட்டே இருங்க, வசனம் பெருகி கொண்டே இருக்கும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் மகிமையை எடுத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு வரும். வசனத்தினுடைய இன்னொரு பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தி தன்னை கனப்படுத்தும் போது சட்டையை கிழிச்சுக்கணும். என்ன செஞ்சிடணும்? சட்டையை கிழிச்சிடணும். குதிரை மேலே சேரட் வண்டியெல்லாம் உட்கார வச்சு ஐயா வாங்க ஐயான்னு கூப்பிடும் போது குதிரையை ஓட்டி விட்டு நம்ம நடந்து போனோம். ஆலன் பி அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஒரு இவர் இருந்தார். 1918 பிரிட்டிஷ் தளபதி. அவர் தான் முதலாம் உலக யுத்தத்தை எருசலேமை ஜெயிச்சவர். ஜெயிச்சுட்டு எருசலேமுக்குள்ளே நுழையிறார். அப்போல்லாம் குதிரை தான். குதிரைக்குள்ளே வராரு. எருசலேமுடைய அந்த கேட்டுக்குள்ளே வந்த உடனே குதிரையை விட்டு இறங்கிட்டார். இப்போவும் அந்த ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். ஜென்ரல் ஆலன் பியோடைய ஃபோட்டோ இருக்கும். எல்லாரும் குதிரையில் வருவாங்க, ஆலன் பி மட்டும் நடந்து வருவார். அந்த கேட்டுக்குள்ளே வரும்போது இறங்கி நடந்து வந்தார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நடந்து வரீங்க, ஏன் இறங்கிட்டீங்கன்னு. ஆலன் பி சொன்னார், இந்த கேட்டு வழியாக என் இயேசு மட்டும் கழுதையில் ராஜாவாக வந்தார், அவர் ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது, நான் நடந்து வருவேன் என்று சொன்னார். அதுதான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துதல். இயேசு எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தார். ஆனால் நான் இன்னைக்கு நடந்தாலும்
நான் நடந்தான் போவேன், நான் கழுதை மேலே வரமாட்டேன், குதிரை மேலே வரமாட்டேன், அது கர்த்தருக்குரியது. அந்த 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 ஒரு பொருத்தனை இருக்குது பாருங்க, அந்த கணம் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் கொடுக்கணும். வீடு ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறீங்களே, இது ஆக்சுவலாக என்னுடைய பிளான் தான். கிச்சனை ரொம்ப அழகாக வச்சிருக்கிறீங்களே, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. பார்த்தா மறுநாள் பூனை போய் மொத்தத்தையும் கீழே கொட்டியிருக்கு. இதுவும் அம்மா சொல்லி கொடுத்தது, பூனையோடைய அம்மா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா, சோத்திரம் ஏதோ கர்த்தருடைய கிருபையில் அப்படின்ட்டு போயிடணும். அங்கே எங்கேயாவது என்ன செய்யக்கூடாது, நூல் அளவு கூட மகிமையை உள்ளே நுழைச்சிடக்கூடாது. அப்படியே ஓடணும்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும், கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 49வது வசனம் வாசிங்க. 13:49. கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இப்போ வசனம் என்ன ஆகுது, தேசம் எங்கும் போகுது. இப்போ வசனம் பெருகுச்சு. அடுத்து எப்படி ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டேஜ் எந்த அளவுக்கு போயிருச்சு, தேசம் எங்கும் பரம்புச்சு. இதுக்கு முன்னாடியும் ஒரு சம்பவம் நடக்குது. ஃபஸ்ட்டு நடக்கும்போது சபையில் இருந்த பிரச்சனை, ஒரு மனம் சரி பண்ணாங்க, வசனம் விருத்தி அடைந்தது. அடுத்து ஒருத்த மகிமையை தனக்கு எடுக்கிறான், அந்த நியாய தீர்ப்பு வருது, வசனம் சொல்லுது, வசனம் வளர்ந்து பெருகிற்று. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 13:49 வசனம் தேசம் எங்கும் ஏன் பிரசித்தமாயிற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருது. 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருது. இப்போ எங்கே போனாலும் ஒரு தேவ ஜனம் பவுலுக்கு விரோதமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டம் யார் தெரியுமா, முந்தின நாள் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது, போன வாரம் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது சந்தோஷமாக கேட்குறான். நீங்கள் அப்புறமா 13ஆம் அதிகாரம் போய் படிங்க. சந்தோஷமாக கேட்குறான். நான் நேரம் இல்லாதனால அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பவுல் மீட்டிங்க்கு கூட்டம் வந்துருச்சு, பயங்கர கூட்டம். இதை பார்த்த உடனே அந்த ஜப ஆலயம் இருக்குல்ல, அவங்களுக்கு பயங்கர என்ன வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சுன்னு இருக்கு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலின் மேல் பொறாமை கொண்டு அப்படின்னு இருக்கும். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 45வது வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். இது அடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்தோன்னே ஒரு கூட்டத்துக்கு என்ன வருது, பொறாமை. என்னடா இவனுங்க இப்படி வளர்ந்துட்டு போறானுங்களே, வசனம் வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்காக ஜனம் வரல, ஜனம் எதுக்காக வருது, வசனத்துக்காக வருது. வசனம் வந்து கேட்க வருது. வசனம் கேட்க வந்த உடனே அந்த இடத்துல யூதர்களுக்கு ஒரு பொறாமை வருது பவுல் மேலே. பொறாமை வந்த உடனே அவன் சொல்கிற வசனம் என்னன்னா, 46வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, தைரியத்தோடு அவர்களை நோக்கி. அடுத்த வசனம் தேசம் எங்கும் போகணும்னா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சில நேரத்தில் சில இடத்துல தைரியமாய் பேச வேண்டியது அவசியம். சில இடத்துல என்ன செய்யணும், தப்பு நடக்குதா, அங்கே உபதேசம் தப்பாக இருக்குதா, அந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்களா, அதை கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்குறாரா, தைரியமாக பேசிடணும். பல நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, சரிங்க நாங்கள் என்னங்க, நாங்கள் ஒன்றும் பேசலைங்க. பவுலுக்கும் பேதுருக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம். எந்த இடத்துல எடுத்து பாருங்க, தைரியமாய் பேசினான். அந்த தைரியம் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் தைரியம் வேணும். ஸ்பிரிச்சுவல் தைரியம் தப்பு நடக்கும்போது பேசுறதுக்கு வரணும். முதல்ல ஊழியத்துக்கு வந்த புதுசில் சில காரியங்களை பேசிக்கிட்டே வரும்போது ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்ன பண்ணார், அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் வீட்டில் தான் அன்றைக்கி சாப்பாடு. முடித்த உடனே அவர் என்ன பண்ணார், நல்ல வயசானவர், அப்போது நான் சொல்கிறது ஒரு 19 வருஷத்துக்கிட்ட, தோல் மேலே கை போட்டுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, இந்த மாதிரியெல்லாம் பேசினீன்னா ₹1 ஆஃபரிங் கொடுக்க மாட்டான். அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் அப்படியே இருக்குது. ₹1 ஆஃபரிங் கொடுக்க மாட்டான். அனுசரித்து போகணும். சும்மா ஊழியத்தில் அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன்னு பேசி நாளைக்கு ஊழியம் இல்லாமல் வீட்டில் உட்காரக்கூடாது. அனுபவசாலியாக சொல்கிறேன் அப்படின்னாரு. மனசில் நினச்சிக்கிட்டேன், அதுக்கு எதுக்கு நம்ம ஊழியத்துக்கு வரணும், அதுக்கு அனுசரித்து போகிறதுக்கு தான் இன்னொரு வேலை இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அங்கேயே அனுசரித்து போயிருந்தோம்னா அவனே நமக்கு சம்பளம் கொடுத்துருப்பானே.
இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், தைரியமாய் பேசுனார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தைரியமாய் பேசு. இன்னைய வரைக்கும் சத்தியத்தை சத்தியமாய் பேச கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு பெரிய இடத்துல பேச ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு. ஏன் அப்படின்னு, நான் பேசுவேன், அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அவங்களுக்காக மாற்ற முடியாது. நான் பேசுவேன், அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன அங்கே கூப்பிடாதீங்கன்னு. அப்புறம் அவங்க அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் மீட்டிங் போனேன். முதல் நாள் பேசினேன், 2வது நாள் மீட்டிங் இல்லை. 2வது நாள் மீட்டிங் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, இது ஏதோ ஒரு சூழ்நிலையினால மீட்டிங் வைக்க முடியலையான்னு. நான் சொன்னேன், ஒரு நாள் வச்சதே பெரிய விஷயம். ஒரு நாள் வச்சதே பெரிய விஷயம். ஏன் தெரியுமா, நம்ம எப்போ போகும்போதும் இந்த மீட்டிங் இன்னையோட முடிஞ்சிடும்ன்ற தைரியத்திலே பேசணும். நாளைக்கு இவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்ற தைரியத்திலே பேசணும். பேச வேண்டியதை அன்றைக்கே பேசிடணும். நாளைக்கு வச்சுக்கலாம்னு நினச்சோம்னா நம்மளை கூப்பிட மாட்டாங்க. நமக்கு என்ன, இதான் சத்தியம். பேச வேண்டியதை பேசிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன டிக்கெட் அவங்க நம்பியா எடுத்தோம்? ஊழியத்துக்கு வரும்போது யாரை நம்பி எடுத்தோம்? ஒருத்தரை நம்பி டிக்கெட் எடுக்கலை. நான் ஊழியத்துக்கு வந்தது கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தேன். நான் வரும்போது யூடியூபும் கிடையாது, எனக்கு ஃபேஸ்புக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்பவும் கிடையாது. இப்போ யூடியூப்பில் சேனல் தான் இருக்குது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவும் கிடையாது. அன்னைக்கு கர்த்தரை நம்பி தான் பேச ஆரம்பித்தேன். அன்னைக்கே சொன்னாங்க, இப்படிலாம் பேசினா உனக்கு காணிக்க கொடுக்க மாட்டாங்கன்னு. இவங்க கொடுக்காட்டி என்ன, பரலோகம் கொடுக்கும். பரலோகம் கொடுத்துச்சு, இன்னை வரைக்கும் ஆசீர்வதிச்சிருக்குது. ஒரு இடத்துல சத்தியம் பேச வேணான்னா அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சத்தியத்துக்கு கதவடைக்கிற இடத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன? அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண. அதான் கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் தெளிவாக சொல்கிறாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. அவசியம் இல்லை. இதான் சார் சத்தியம், இவ்வளோதான். கேட்டால் கேளு, கேட்டாட்டி போயிட்டே. ஒரு வயசான பாஸ்டர் இருக்கிறார் தேனியில். அவர் சொன்னார், ஏயா நீ பாட்டு எல்லாரையும் போட்டு இந்த அடி அடிச்சுட்டே இருக்கிற, நாளைக்கு ஊழியத்தை கூப்பிட்றதா வேணாமா அப்படின்னாரு. கூப்பிடாதீங்க என்ன. சரி வந்து தொலை அப்படின்னாரு. அவர் அப்படியே சொன்னார், வந்து தொலை அப்படின்னார். ஏன் அப்படின்ன, வேற என்ன சொல்ல, வந்து பேசு, இப்படித்தான் பேசணும், வேற வழி அப்படின்னாரு. வயசானவர். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்தை பேசுகிறீங்களா, எதுக்கும் பயப்பட வேண்டாம். இதுதான் சத்தியம், இப்படி தான் பேசணும். யார் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்களோ இல்லையோ, பரலோகம் நம்ம பக்கத்தில் நிற்கும். எப்பவும் நான் சொல்லுவேன், கொடுத்தீங்கன்னா மைக்கில் பேசுவேன், கொடுக்காட்டி ரோட்டில் பேசுவேன், ஆக மொத்தத்தில் பேசுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு. எங்கே பேசுகிறோங்கிறதே முக்கியம் இல்லை. வனாந்தரத்தில் கத்துறோமோ, ஜபாலயத்தில் கத்துறோமோ, இல்லை மலைக்கு மேலே கத்துறோமோ, இல்லை எங்கே கத்துறோமோ, கத்தணும், அவ்வளோதான். இயேசு வர வரைக்கும் கத்தணும். ஒரு காலத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போல்லாம் நமக்கு ஆண்டவர் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. யாருமே கூப்பிடாட்டி தனியாக உட்காந்து ரூமில் தனியாக பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யூடியூப்பில் பைத்தியம் மாதிரி பேசலாம். அது ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களை பார்த்து பேசுறது ரொம்ப ஈஸி. யாருமே இல்லாமல் ஒரே ஒரு மைக் இருக்கும். இந்த கேமராமேனுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம், போட்டு விட்டு போயிடுவாங்க. அவங்களும் எவ்வளோ மெசேஜ் தான் கேட்பாங்க, பாவம். போட்டு விட்டு போயிடுவாங்க. நானும் கேமராவும் தான் இருப்போம். பிரியமானவர்களே, கேமரா என்ன செய்யும்? ஆமே, நான் சொல்ல போதே, நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கேமராவும் ஒய்ஃபும் ஒன்று. நம்ம பேசும்போது அது பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் பேசாது. நம்ம முடித்த பிறகு கேமரா பேசும், ஒய்ஃப் பேசும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இல்லைன்னாலும் திருப்பி எடுத்து காட்டுவாங்க, இப்போ நீங்கள் இதை சொன்னீங்க. அதனால் கேமராக்கிட்ட பேசும்போதும் ஒய்ஃப்கிட்ட பேசும்போதும் கேர்ஃபுல்லாக பேசணும். இதுகிட்டையாவது எடிட் பண்ணலாம், அவங்கக்கிட்ட எடிட்டே பண்ண முடியாது. நான் எடிட்டட் வெர்ஷன். கேமரா கிட்ட போய் தனியாக உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும். இங்கே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து யார்? அதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லை. கூட்டம் கூப்பிட்டா கூட்டத்தில் பேச போகிறோம், கூட்டம் கூட்டாட்டி கேமராட்ட பேச போகிறோம். ஆனால் பேசுகிற சத்தியத்தை பேசிக்கிட்டே தான் இருக்கணும். தைரியமாக பேசுங்க. நீங்கள் தைரியமாக பேசி முடிங்க. அந்த வசனம் என்ன சொல்லி முடிக்குது பாருங்கள், வாசிங்க. இல்லை அந்த 13:49. இல்லை 49. கர்த்தருடைய வசனம் தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. வசனத்தை நீ கேட்டா கேளு, இல்லை புறஜாதியார்ட்ட பேசுறேன்ட்டு போயிட்டேன்ட்டான் அவன். பட் நீ கேட்க மாட்டியா? சத்தியத்தை நீ கேட்க போறது இல்லையா? விடு, நான் புறஜாதியார்ட்ட பேசுறேன். அங்கே புறஜாதியார்ட்ட போயிட்டான். வசனம் சொல்லுது, புறஜாதியார் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். கேட்காத ஒருத்தன் திட்டுற ஒருத்தன் இருக்கிறானா, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவங்ககிட்ட பேசிட்டு போவோம். நான் எப்பவும் சொல்லுவேன், சத்தியத்துக்கு ஒரு ஊழியக்காரன் நின்னான்னா கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு க்ரௌடை வச்சிருப்பார். ஒரு க்ரௌடு இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தின் வழியாக வசனம் பரம்பும்.
கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம், நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தது முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:20 வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து, இதான் ரொம்ப முக்கியம். கடைசியா வசனம் என்ன பண்ணுச்சு? மேற்கொண்டது. இது வரைக்கும் வசனம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, தைரியமா போச்சு, போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, அத்தனை பேரும் விக்கிரகத்தை கொண்டு வந்து எரிச்சு விட்டான், புக்கை கொண்டு வந்து போட்டு எரிச்சிட்டான். அத்தனை பேரும் மனம் திரும்புறான், மாய வித்தக்காரன், அவன் இவன் எல்லாரும் மனம் திரும்புறான். எது ஜெயிச்சிச்சு? ஊழியக்காரன் ஜெயிக்கல. யார் ஜெயிச்சா? வசனம் ஜெயிச்சிச்சு. அதுதான் வசனத்தினுடைய வல்லமை. வசனம் தான் கடைசியா ஜெயிக்கும். வசனத்தை ஜெயிக்கிற வல்லமை உலகத்தில் இதுவரைக்கும் யார் கையிலையும் கர்த்தர் கொடுக்கவே கிடையாது. பேசுறதுக்கு ஊழியக்காரன் பேசினா ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம், வசனத்தை ஒழுங்கா பேசினா ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா அந்த வசனம் தான் செய்ய நினைக்கிறதை செய்து முடிச்சு விட்டு தான் திரும்பும். வசனத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அது மேற்கொள்ளும். எதை மேற்கொள்ளும்? 50,000 வெள்ளியாமா. யோசித்து பாருங்க, அங்க வசனம் அப்படித்தானே இருக்குது. 19:20 என்ன சொல்லுது? அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். எவ்வளவு? 50,000 காசு இல்ல, வெள்ளி காசு. 5,000 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு எவ்வளவு கேட்டாங்க? எவ்வளவு ஆகும்னு சொன்னாங்க? 200 பணம். 200 பணம். 5,000 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு 200 பணம் போதும். அப்போ 50,000னா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடலாம்? அந்த பணத்தை இன்னைக்கு கணக்கு பண்ணி பாருங்க. இன்னைக்கு வெறும் 50,000 வெள்ளி காசுங்கிறதே பெருசு தான். இன்னைக்கே 50,000ங்கிறது பெருசு தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 போடுங்க, எத்தனை ஆயிரம் கோடினே வராது நமக்கு. அத்தனை ஆயிரம் கோடியை கொண்டு வந்து எரிச்சு விட்டான். எரிக்க வச்சது வசனம், எரிக்க வச்சது வசனம். அந்த வசனத்தை தான் கர்த்தர் உங்கள் வாயிலையும் என் வாயிலையும் கொடுத்துருக்கிறார். நீ தைரியமாக எடுத்து யூஸ் பண்ணணும். ஒரு நாள் இந்த வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். ரட்சிக்கப்படாதவனை மேற்கொள்ளும், ராஜாக்களை மேற்கொள்ளும், அதிகாரிகளை மேற்கொள்ளும், விக்கிரகாராதனைக்காரனை மேற்கொள்ளும், எப்பேற்பட்டவனையும் இந்த வசனம் மேற்கொள்ளும். அதுதான் வசனத்தினுடைய பவர். நீங்கள் ஒன்றுமில்லாதவனுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒன்றுமில்லை, சும்மா கத்துது மைக்கில் ரோட்டில், அதை பார்த்து பயப்படுறிய. ஐயோ இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருச்சு வசனம். எத்தனை பேரை? ரோம சாம்ராஜ்யம், பைசாண்டியர்கள், அதுக்கப்புறம் வந்த துருக்கியர்கள், அதுக்கப்புறம் வந்த கம்யூனிசம், நாசிசம், ஃபாசிசம் எல்லாத்தையும் தொலைச்சி முடிச்சு எல்லாரையும் ஜெயிச்சு இன்னைக்கும் வசனம் கம்பீரமாக உலகம் முழுக்க உக்காந்துருக்குது. இதை ஒழிக்கவோ அழிக்கவோ ஒரு ராஜாங்கமும் இல்லை, ஒரு ராஜாவும் இல்லை, ஒரு ராஜகுமாரத்தையும் இல்லை. இது மேற்கொண்டு தைரியமாய் உட்கார்ந்திருக்கிறது. அந்த வசனத்தை தான் கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஒரு ஜெட் பிரிவு பாதுகாப்பு இருந்தால் அந்த வரவருக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும். இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்குது, நம்ம தைரியமாக போகலாம். நல்ல ஒரு காஸ்ட்லியான குண்டு தொலைக்காத பென்ஸ் கார்க்குள்ளே உட்காந்தா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். எவன் சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஏர்ஃபோர்ஸ் 1ல் போய் அமெரிக்க ஜனாதிபதி மேலே உட்காந்துக்கிட்டாருன்னா அவருக்கு ஒரு தைரியம் இருக்கும், யாரும் எதுவும் செய்ய முடியாது. கேம்ப் டேவிட்ல போயிட்டு ஜனாதிபதிகள்லாம் உட்காந்துப்பாங்க, மறைவா உட்காந்துக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருக்கிறாங்கன்னு. அப்படி உட்காந்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இத்தனை பேருக்கு இருக்கிற தைரியத்தை விட உன் கையில் பைபிள் இருந்தால் போதும். அது எல்லாத்த விட தைரியத்தை கர்த்தர் இது கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவன்லாம் சாவுக்கு பயந்து போய் உட்கார்றவன், இது செத்தவனையே உயிரோடு கூட எழுப்புற பைபிள். இதுக்கு இருக்கிற வல்லமை வேற, இது மகத்துவமே வேற. அத்தனை பேரும் பென்ஸ் கார்ல உட்கார்ந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸ் 1ல உட்கார்ந்தாலும் சரி, கேம்ப் டேவிடுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாலும் சரி, அத்தனை பேரும் உயிரை காப்பாத்துறதுக்கு போய் மறைகிறான். இது உயிர் போனாலும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை இது கையில் இருக்கிறதுனால நீ நானும் தான் எல்லாரை விட தைரியமா இருக்கணும். அந்த வல்லமையை கர்த்தர் நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். தைரியமா பேசணும், வசனம் விருத்தி அடையணும், வசனம் மேற்கொள்ளும். அதை கர்த்தர் நம்மை கொண்டு செய்யணும். அதான் ஆசீர்வாதம். நம்மை கொண்டு செய்யல, நம்ம பயந்துட்டோம், வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், யாருக்காகவாவது கொஞ்சம் கூனி குறிக்கி போயிட்டோம், இல்லை அவங்களுக்காக அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றிட்டோம்னா பரலோகம் உங்களை குப்பை மாதிரி உரம் தள்ளிடும். பரலோகத்துக்கு நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க. பரலோகத்துக்கு யார் தேவை தெரியுமா? தைரியமாய் பேசக்கூடிய ஒரு ஆள் தேவை, சொல்லக்கூடிய ஒரு ஆள் தேவை. தப்புனா தப்பு, அவ்வளோதான். இல்லை ஒரு பெரியவர் பார்த்து சொல்லுங்க தப்புன்னு.
கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் பார்த்து சொல்லணும், நல்லா பார்த்து சொல்லுங்க தப்பு. நீங்கள் பார்த்து சொல்லலையே, பார்த்து தான் சொன்னேன் தப்பு சொல்லுங்க. நம்மக்கிட்ட தப்பு சொன்னாலும் திருத்திக்கணும், அது வேற விஷயம். நம்மக்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, ஓகே ரைட் ஃபைன், இங்கே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, திருத்திக்க போகிறோம். ஆனால் கையில் வசனம் என்கிற பட்டயம் இருக்கணும். அந்த பட்டயம் இருந்துச்சுன்னா வசனம் விருத்தி அடையும், அது ஒரு நாள் மேற்கொள்ளும். கர்த்தர் அதை நம்மை கொண்டு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஏந்திரிப்போம். 2 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் மாஸ்டர், டைம் ஆயிடுச்சு. கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கையில் இருக்கிற பட்டயம் ஷார்ப்பாக இருக்கணும்னு கேளுங்க. வசனம் இருபுறம் கருக்குள்ளது. ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு, இன்னொரு பக்கம் சுத்திகரிப்பு. அது என்னை சுத்திகரிக்கும், க்ளீன் பண்ணும். அதுக்கு தான் இந்த பக்கம் நியாய தீர்ப்பு இல்லை, இந்த பக்கம் சுத்திகரிப்பு. என்னை கிழிக்கும், ஊன் அணுக்களுக்குள்ளே அது பாய்ஞ்சு க்ளீன் பண்ணும். இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஷார்ப்பாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த பக்கம் அடுத்தவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு அது ஷார்ப்பாக இருக்குது, இந்த பக்கம் என்னை சுத்திகரிக்கிறதுக்கும் அது ஷார்ப்பாக இருக்கணும். என் கையில் இருக்கிற பட்டயம் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கணும் ஆண்டவரே. யாருக்காகவும் அது மங்கக்கூடாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் வசனத்தை வளைக்கக்கூடாது, யாருக்காகவும் வசனத்தை மறைக்கக்கூடாது. இதுதான் வசனம், இப்படித்தான் பேசுவோம், இப்படித்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இயேசுவுக்கு பேர் என்ன தெரியுமா? முகதாட்சண்யம் இல்லாதவராய் நீர் பேசுகிறீர். இயேசுவுக்கு பேர் நீர் தைரியமாய் பேசுகிறீர். பவுலுக்கு பேரு அவன் தைரியமாய் பிரசங்கித்தான். பேதுருக்கு வசனம் சொல்லுது, அவன் எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கித்தான். அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு, ஸ்பிரிச்சுவல் தைரியம். சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார். அந்த கூட்டத்தில் நம்ம சபையை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். அது சத்தியத்துக்கான சபைன்னு சொல்லுவார் ஆண்டவர். தெசலோனிக்கரை பார்க்கிலும் பெராயா பட்டணத்தாரை பார்க்கிலும் நாம் அந்த இடத்துக்கு வரணும். ஆண்டவர் நம்மளையும் சாட்சியாக சொல்லணும். தெசலோனிக்கரை போல பெராயா பட்டணத்தாரை போல இந்த சபையும் வசனத்தில் ஸ்ட்ராங்கான சபைன்னு சொல்லணும். அது அந்த பேர் தான் நிச்சயமான பேர். அந்த சபைக்கு 50,000 பேர் வராங்க, பெரிய சர்ச்சு, அது முக்கியமான பேரே இல்லைங்க. அந்த சர்ச்சுக்கு வரவங்களாம் காரில் வருவாங்க, அது முக்கியம் இல்லைங்க. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிக்கிட்ட பேச முடியாதுங்க, அவன் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். கள்ளோபதேசக்காரன் சபையை பார்த்து பயப்படணும். உபதேசக்காரன் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படணும். வசனத்தில் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஏன்னா இது மேற்கொள்ளுகிற வசனம். ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வசனமாக இருப்பதாக. புறப்படுகிற வார்த்தைகள் நியாய தீர்ப்புடையதாக இருப்பதாக. புறப்படுகிற வார்த்தைகள் சுத்திகரிப்பு உடையதாக இருப்பதாக. நம்முடைய வசனத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லணும் ஆண்டவரே. நிறைய உட்கொள்ளணும்ப்பா, நிறைய படிக்கணும், நிறைய தியானிக்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் வசனம் படிங்க. சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காதீங்க, சும்மா உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காதீங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை படிங்க. அது உங்களை ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஷார்ப் பண்ணி உங்களை அறியாமலே அது ஷார்ப் ஆகும். ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய வார்த்தையை எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உட்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய சரீரமாகிய உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய மாம்சம், வார்த்தை மாம்சமானது என்று வாசிக்கிறோமே, அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் உண்மையும் உத்தமமாய் முடிவு பரியந்தம் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நிற்கிறேன் என்று சொல்ல நாங்கள் விழாதபடி உம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் முடிவு பரியந்தம் இதே சத்தியத்தில் இப்படி நிற்க எங்களுக்கு கிருபை தான். ஒவ்வொருத்தரும் அப்படி வளரட்டும், சபை அதில் வளரட்டும் ஆண்டவர். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.